யூஸ் பண்ண வீடியோ இமேஜஸ் ஆடியோ எதுவுமே எனக்கு கிடையாது. வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்ல இருந்து எடுத்தேன். ஸோ கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். ஸோ தயவு செய்து நான் சொல்றேன், யூஸ் பண்ண வீடியோ ஆடியோ எதுவுமே எனக்கு கிடையாது. インドラ、これはどういうことだ。ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் உச்சியா விசஸ் செஞ்சு. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் அசுரா அண்ட் இந்திராவோட லைஃப் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஆஃப்லேருந்தே உங்களுக்கு கதை புரியும் அப்படின்றதுனால நான் சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். ஸோ ஓகே, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஷாலினி கேரசு அண்ட் நான் உங்கள் ரெஜிவா. லைட் மாதிரி சம்திங் பார்த்தீங்கன்னா பூமியை நோக்கி வேகமாக வந்து அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா அழிக்குது. இந்த அழிவை பார்த்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீரியஸாக பாதிக்கப்படுறாங்க. எல்லோரும் என்னது இது அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அகரோமோ அண்ட் அசுரா பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அசுரா கேட்பான். லேட்டராக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்திரான்ற ஒரு ஒச்சுக்கி வருவான். டே மவனே, என்னடா இதெல்லாம், என்ன எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நான் தானடா அடுத்த இந்த இடத்தோட ஓனராக வரணும், உன் பையன் எப்படிடா வருவான், ரெண்டாவது பையன் அப்படின்ற மாதிரி நம்ம இந்திரா கேட்பான். அதாவது என்ன நடக்கும்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவங்க ரெண்டு அசுராக்கும் இந்திராக்கும் ஒரு காம்படிஷன் போவோம், யார் அடுத்த இந்த லேண்டுக்கு ஓனர் ஆகிறோன்றது. ஆனால் நம்ம அசுரா பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக ஜெயிப்பார். ஆனால் இந்திரா அப்படி பண்ண மாட்டார். என்ன எல்லாரும் என்ன நினச்சிட்டிங்கன்னா ஒரு வீக்கான ஒரு கேரக்டர் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னோட பவர்ஸை வச்சு இந்த இடத்தையே நான் அடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்ரா அப்படின்ற மாதிரி நம்ம இந்திரா சொல்வார். டே, நீ பார்க்க எங்கள் அம்மா காகியா மாதிரியே இருக்க, அது மட்டும் இல்லாமல் பவர்ஸ் வச்சுருக்கனால நீ மனித தன்மையை விட்டுறாதரா அப்படின்னு அகரமா சொல்லுவார். அப்போ போர் தொடுத்து நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம இந்திரா சொல்வார். அண்ணா நிறுத்துங்க, உங்களோட லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமைனா அப்படின்ற மாதிரி நம்ம அசுரா சொல்லுவார். நீங்களாம் பைத்தியமாடா நீங்கள். டே அசுரா, நான் இப்போ முன்ன மாதிரி கிடையாதுன்னு இந்திரா சொல்லுவார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அகரமோ இந்திரா உன் கண்ணில் என்ன வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லுவார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அசுரா 2 ஓட்சிக்கியே அந்த இடத்துல கொலை பண்ணுவான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவனோட எம்எஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த 2 பேரையும் கொன்னுடுவான். கொல்றது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட 2 பேர்கிட்டையும் சாரி அப்படின்னும் சொல்லி கேட்டுருவான். பட் பண்ணது பாவம் இல்லையா, ஸோ அவன் அந்த பாவம் பண்ணிட்டான்றதுனாலே அவனுக்கு எம்எஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கும். டே, இந்த மாதிரிலாம் பண்ணாத, நிறுத்துறா அப்படின்ற மாதிரி நம்ம அகரமா சொல்லுவார். அசுராவும் இந்த பக்கம், அண்ணா நான் அவன் கூட சண்டை போடணுன்னு விருப்பம் இல்லை, தயவுசெய்து நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி நம்ம அசுராவை சொல்லுவான். நீ என்ன ஜெயிச்சிருவியா, அப்போ வந்து என் கூட சண்டை போட்டு பாடுறா அசுரா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இந்திரா என்ன பண்ணுறான்னா லைட்னிங் பிளேடை தூக்கி போடுறாரு. இந்த பக்கம் நம்ம அசுரா வின்ஸ்டைலை வச்சு சம்திங் க்ரியேட் பண்ணி ரசிகன் மாதிரி நினைக்கிறேன், ரசிகனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஓகே ரசிகன் மாதிரி சம்திங் க்ரியேட் பண்ணி அசுரா மேலே தூக்கி அடிக்கிறாரு. நம்ம இந்திரா பார்த்தீங்கன்னா அது மேலே ஆமத்தரஸ் யூஸ் பண்ணுறாரு. ஆமத்தரஸ்னால அது பார்த்தீங்கன்னா போயிடுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அசுரா மேலேயும் இந்திரா மேலேயும் படுது. எல்லாரும் இந்திராவை தோக்கடிச்சிட்டாங்க போல இருக்கே, அசுரா அவங்க ட்ரைனிங் அமேசிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இந்திரா பார்த்தீங்கன்னா தன்னோட ஒரே சுசானாவை வச்சுக்கிட்டு அதை டிஃபென்ஸ் பண்ணிடுவார், தடுத்துருவார். டே அசுரா, இப்போ வாடா என் கூட வந்து சண்டை போட்டு போடுறா அசுரா அப்படின்ற மாதிரி நம்ம இந்திரா சொல்கிறதோட இந்திரா பார்த்தீங்கன்னா நீ எனக்கு தொலைவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுசானோவை பர்ஃபெக்ட் சுசானோவை ஆக்கிட்டுருக்காரு. இப்போ நான் வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம இந்திரா பார்த்தீங்கன்னா சுசானோவை எடுத்து அவங்க 2 பேரையும் மெதிக்கலான்னு போகிறாரு. இதுதான்டா பவர் அப்படின்ற மாதிரி நம்ம இந்திரா சொல்கிறாரு. திருப்பியும் சம்திங் வின்ஸ்டைல் மாதிரி இருக்கிறத நம்ம இந்திரா மேலே தூக்கி அடிக்கிறாரு. பட் ஆனால் இந்திரா அதை ஃபுட்பால் மாதிரி தட்டி விட்டுறாரு, சாரி பால் மாதிரி தட்டி விட்டுறாரு. அசுரா அவனுக்கு ஒன்றும் ஆகலைன்னு கேட்குறாங்க ஏதோ ஒரு லேடி. நீங்களாம் பைத்தியமாடா நீங்கள், மெண்டலா. இந்த பக்கம் நம்ம இந்திரா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சுசானாவை எடுத்துக்கிட்டு அசுராவை கொல்றதுக்கு இதாண்டா நேரம், வாடா கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி சுசானா எடுத்துகிட்டு போகிறாரு. பட் அங்கே இருக்கிற சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட சூப்பர் பவர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம அசுராவை அடிக்க தொடங்குறாங்க. இந்த பிளேடை வச்சுக்கிட்டு என்ன நீங்கள் அழிக்க போகிறீங்களா, இந்த பிளேடை வச்சு அவங்கள அழிக்கிறேன்டா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேடை வச்சு அடிச்சிடுறாரு. பவர் இல்லாததெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன அழிக்காதீங்க, என்ன ரொம்ப கடுப்பேற்றுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம இந்திரா சொல்கிறாரு.
ஃபாதர் இப்போ வந்து என் கூட சண்டை போட்டு பாருங்க, உங்களோட யோசனையை வச்சுக்கிட்டு என்னால் உங்களால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த வீட்டையை அழிச்சிடுறாரு. லேட்டராக நம்ம அசுரா 6 பேத் அவைக்கன் பண்ணிடுறாரு. இதை பார்த்தா நம்ம இந்திரா என்ன பண்ணாரா, உனக்கு 6 பேத் பவர் இருக்கா, எப்படி உனக்கு கிடச்சிது அப்படின்ற மாதிரி ஷாக்காக பார்ப்பாரு. அந்த பிளேட் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரா அசுரா மேலே அடிக்கும் போது அதை தடுத்துடுறாரு நம்ம அசுரா. லேட்டராக அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கையை கோத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட சக்கராவை பார்த்தீங்கன்னா வெளியே எழுத்துறாங்க. வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த சக்கரா வச்சு அசுராவோட பாடிக்குள்ளே போகிறாங்க. அண்ட் அகரமாவும் அசுராக்கிட்ட பேச வைக்கிறாங்க. இப்போ அசுராக்குமே நிறைய சக்கரா கிடச்சிச்சு இல்லையா? ஸோ சக்கரா கிடச்ச அசுரா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காட்டுறேன்டா பவர் அப்படின்ற மாதிரி அந்த பிளேடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுறாரு நம்ம அசுரா. தள்ளுறது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அசுரா த சேஜ் ஆஃப் 6 பேத் பவரோட த 1000 ஹேண்ட் ஆஃப் புத்தாவை ஃபஸ்ட் டைம் சமன் பண்ணுறாரு நம்ம அசுரா. எல்டர் பேத்தர் வாடா அவனை போட்டு தள்ளுற அப்படின்ட்டு நம்ம அசுராவை பற்றி இந்திராவோட கதையை அங்கேயே முடிச்சிடுறாங்க. நம்ம அகரமுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து ஒரு கனவு மாதிரி சம்திங்னா கொஞ்சம் வருஷம் கழித்து ஒரு கனவு மாதிரி ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரா அவரோட கனவுக்கு வந்து தான் நம்ம அகரமா சொல்லுவார். லேட்டராக அவங்க பேசுகிறத காட்டுறாங்க. நம்ம இந்திரா பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு பண்ண துரோகத்தை நான் கடைசி வரையும் உங்களை மன்னிக்க மாட்டேன். ஸோ அடுத்த ஜென்மம், அதாவது நான் மறுபிறவி எடுத்தாச்சும் உங்களை கொல்வேன், இந்த எல்லா இடத்தையும் அழிப்பேன், அசுராவை டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம இந்திரா சொல்கிறதோட இந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா 2 நண்பர்கள் மீட் பண்ணிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸ்டார்டிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமெடி பண்ணிக்கிட்டு ஒன் ஆஃப் த ஃபன்னியான ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருந்துகிட்டு இருந்தாங்க நம்ம அஷிராமா அண்ட் மாடரா. கொஞ்ச காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அஷிராமாவோட தம்பியான ஒரு தம்பியை பார்த்தீங்கன்னா உச்சியா கிளான் மெம்பர்ஸ் போட்டு தள்ளுருவாங்க. அஷிராமா இந்த சண்டைலாம் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கும்போது நம்ம அஷிராமாவோட அப்பா அடிச்சிருவார் நம்ம அஷிராமாவை. அங்கே இருக்கிற டோபிராமாவோ இட்டாமாவோ அண்ணா கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம அஷிராமா கிட்ட சொல்லுவாங்க. இந்த சண்டை எதுக்கு போயிட்டுருக்குன்னு தானே கேட்டேன், மற்றபடி நான் எதுவுமே கேட்கலையே, எதனால இந்த சண்டையை போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அஷிராமா கேட்பாரு. அதுக்கு நம்ம அஷிராமாவோட அப்பா வந்து உனக்கு திருப்பியும் ஒன்று வைக்கணுமா அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்து வைப்பார். பட் குறுக்கால வந்து என்ன பண்ணிடுவாருன்னா நம்ம டோபிராமா புகுந்து அந்த சண்டையை கலைச்சி விட்ருவான். லேட்டராக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற நம்ம இட்டாமாவை ஒரு 5-6 உச்சியாக பார்த்தீங்கன்னா தன்னோட ஷரிங்கன் வழியாக அவங்கள போட்டு தள்ளிடுவாங்க. அஷிராமாவும் அவங்க டீமும் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பியை காப்பாற்றணுடா அப்படின்னு போகிற சக்கில் நம்ம அஷிராமாவோட தம்பியை கொண்டதை பார்த்து நம்ம அஷிராமா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. லேட்டர் என்ன நடக்கும்னா நம்ம அஷிராமாவும் மாதரும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சண்டை போடுறாங்க இல்லையா? ஸோ வார் டைம் அப்படின்றனால கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க, மாற்றி மாற்றி அடித்து விளையாடிக்கவும் செஞ்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சம்திங் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம அஷிராமா இந்த உலகத்துக்கு நான் பீஸை கொண்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். லேட்டராக பார்த்தீங்கன்னா நம்ம அஷிராமாவோட ஃபேமிலிக்கும் நம்ம மாடராவோட ஃபேமிலிக்கும் 2க்கும் சண்டை வரும். ஏன்னா உச்சியா கிளானிஸை செஞ்சோம் இல்லையா? ஸோ 2 பேரும் அடிச்சிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 அப்பாவங்களும் மாற்றி மாற்றி தன்னோட அடுத்தவங்க பசங்களை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம அஷிராமா மாதராவும் 2 கல்லை தூக்கி போட்டு அந்த சண்டையை நிறுத்துகிறாங்க. ஸோ லேட்டராக பார்த்தீங்கன்னா நம்ம அஷிராமாவுக்கு மாதரா உச்சியாவாகவும் நம்ம மாதராவுக்கு அஷிராமா செஞ்சுவாகவும் தெரிய வருது. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ரொம்ப சேடாக இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் எதிரியாக இருக்கணும் இல்லையா? ஸோ ஆனால் இவங்க நண்பர்களாக இருக்கிறது பற்றி இதோட பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 1 வீடியோவை முடிக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, ஸ்டோரியும் ரொம்ப லென்த்தாக போகும் இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 2 வீடியோ கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ண பார்க்குறேன். சரி, ஓகே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.